2 ஸ்ட்ரிப் 3 இன்ச் அகலத்துல 2 ஸ்ட்ரிப் 10 இன்ச் லென்த் எடுத்து வச்சிருக்கேன். ஆப்டான லென்த் என்ன அப்படிங்கறத நான் அடுத்தது சொல்றேன். சரியா? ஸ்ட்ரிப் ஃப்ரண்ட்ல தான் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங்கோட பேரு குர்தா ஓப்பனிங். இது வந்து ஜென்ஸுக்கு குர்தா தைப்பாங்க பாத்திருக்கீங்களா? குர்தானா என்ன? அந்த ஜென்ஸ் இந்த பைஜாமா மாதிரி ஒரு இந்த கல்யாணத்துக்குலாம் போட்டிருப்பாங்கல்ல, அது அந்த இதுல ஓப்பனிங் வேணும்னா நீங்க இதே கால்குலேஷன்ல அவங்களுக்கும் போட்டு நீங்க வந்து குர்தா தைச்சு கொடுக்கலாம். சரியா? வீட்டுல ஹஸ்பண்டுக்கலாம் காலர் வைக்கலாம், காலர் இல்லாமலும் வைக்கலாம். காலர் வச்சாதான் அப்படிங்கிறது கிடையாது, காலர் இல்லாம அதான் அந்த காலர் கூட இல்லாமலும் பண்ணலாம். காலரோட தான் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது, காலர் இல்லாமலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஓப்பனிங் 1/3 செஸ்ட். அதோட கால்குலேஷன் என்னன்னா 1/3 செஸ்ட். செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை 3ஆல டிவைட் பண்ணா வர்ற ஆன்சர் தான் உங்க லென்த் ஆஃப் த ஓப்பனிங். அது எங்க இருந்து வைக்கணும்னா உங்க 0ல இருந்து. 0 வந்து இங்க இருக்கும்ல, இங்க 0 வந்து இங்க இருக்கும். அப்ப இங்க இருந்து உங்க லென்த் ஆஃப் த ஓப்பனிங். அப்ப என்னன்னா -09 ஃப்ரண்ட் நெக் வந்து 09ல 1/3 செஸ்ட் -09. 09 ஒரு 4 இன்ச் கொடுத்துருக்கோம், 5 இன்ச் கொடுத்துருக்கோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 36 என்னோட செஸ்ட். இதை 3ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 12 இன்ச்சஸ். சரியா? அப்ப அந்த 12 இந்த 09 ஃப்ரண்ட் நெக்கை மைனஸ் பண்ணிடணும். 1/3 செஸ்ட் 12 இன்ச்சஸ் வருது. ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு இந்த ட்ரெஸ்ல நான் 4 இன்ச் வச்சிருக்கேன். சரியா? பட் இதோட இந்த ட்ரெஸ்ஸோட செஸ்ட் வந்து அது கிடையாது. இப்ப எனக்கு அப்படின்னா நான் ஒரு 5 இன்ச் வைப்பேன். என்னோட நெக் டெப்த் வந்து 5 இன்ச் வைப்பேன். அப்போ 112 செஸ்ட் எனக்கு 12 இன்ச்சஸ் வருது. சாரி, 112 செஸ்ட் தேர்டால டிவைட் பண்ணா 12 இன்ச்சஸ் வருது. ஓகே, கரெக்ட் தான். அப்போ 12 மைனஸ் 09 5 இன்ச் வச்சிருக்கேன்னா -5 12ல 5 போச்சுன்னா 7 இன்ச். 7 தான் என்னோட லென்த் ஆஃப் த ஓப்பனிங். ஓகே, அப்ப நம்ம இங்க இருந்து 7 இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேல இருந்து 12 இன்ச்சஸ், மேல இருந்து 12 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? இந்த ட்ரெஸ்ல நான் என்ன பண்ண போறேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்றது வந்து ஒரு 6 இன்ச்ல வச்சுக்கிறேன். இது சின்ன பிள்ளைக்கு தானே நான் பண்றேன். 6 இன்ச்ல லென்த் ஆஃப் த ஓப்பனிங். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா கையில க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க்கிங் அட் ரைட் சைடு. சரியா? ரைட் சைட்ல மார்க் பண்றேன். சென்டர்ல லென்த் ஆஃப் த ஓப்பனிங், இதுதான் லென்த் ஆஃப் த ஓப்பனிங். சரியா? சென்டர்ல ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது ஷார்ப்பா இருக்க மாதிரி உங்க பென் வச்சு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா ரொம்ப பிராடா போட்டோம், இந்த மார்க் அந்த மற்ற சாக் மார்க்கர்லாம் வந்து பிராடா இருக்கும், போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா தெரியும். அதுவே ஒரு 1/4 இன்ச் அகலத்துல போயிடும். சரி, அப்புறம் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கத்துலயும் அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணோம். இப்ப லெஃப்ட்ல ஒரு அரை இன்ச், ரைட்ல ஒரு அரை இன்ச். அப்படியே கீழே வர லென்த் ஆஃப் த ஓப்பனிங் வரைக்கும் இதை நீங்க வந்து நல்லா மார்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸ்கேல் வச்சு சென்டர்ல ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1/2 இன்ச் இந்த பக்கம், 1/2 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் லென்த் ஆஃப் த ஓப்பனிங் இது. லென்த் ஆஃப் த ஓப்பனிங்ல இருந்து, இதுதான் லென்த் ஆஃப் த ஓப்பனிங், இதுல இருந்து ஒரு அரை இன்ச் மேல மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் ஆஃப் த ஓப்பனிங்க்கு மேல 1/2 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஒரு வி ஷேப் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர். ஓகே, இப்படி ஒரு ஜாயின். அப்ப இந்த படத்தை நீங்க நோட்ல வரைஞ்சி வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன மாதிரி பண்றோன்னு. இது லென்த் ஆஃப் த ஓப்பனிங். ஓப்பனிங் மேல அரை இன்ச் வச்சு இப்படி பண்ணிருக்கேன். இந்த பக்கம் லெஃப்ட் அரை, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் அரை, ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் அரை இன்ச். இதுதான். சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த லென்த் ஆஃப் த ஓப்பனிங் பிளஸ் 1 இன்ச் மட்டும் வச்சா போதும். நான் இது அதிகமானது எடுத்து வச்சிருக்கேன்ல. இப்ப லென்த் ஆஃப் த ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க பிளஸ் 1 இன்ச் வந்து எனக்கு எவ்வளவு வரும்? இவ்வளவுதான் வரும்.
இவ்வளவு தூரம் மட்டும் இதுதான் லென்த் ஆஃப் த ஓப்பனிங். 1 inch வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடலாம். ரெண்டுக்குமே சேம் தான். இதோட அகலம் எவ்வளவு இருக்கு? 3 inch. ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டா இதுல ஃபோல்ட் பண்ணிட்டு லென்த் ஆஃப் த ஓப்பனிங் பிளஸ் 1 inch. இப்போ வந்து இந்த 3 inch எடுத்தோம்ல, அந்த 3 inchோட டீடைலிங் சொல்லட்டுமா? எப்படி அந்த 3 inch வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 inchல 1/2 inch இந்த பக்கம் 1/2 inch seam allowance, இந்த பக்கம் 1/2 inch seam allowance. சரியா? அப்ப இங்க ஒரு 1/2 seam allowance போகுது, இங்க ஒரு 1/2 seam allowance போகுது. சரியா? அப்புறம் 2 inch இருக்கு. இப்போ இந்த ஓப்பனிங் அந்த ஸ்ட்ரிப்போட அகலம் லாஸ்டா என்ன வரணும்னா 1 inch தான் வரும். அப்ப இது அப்படியே டபுள் ஃபோல்டு. இப்படிதான் நம்ம வந்து தைக்க போறோம். இப்படிதான் நம்ம 3 inch அப்படின்னு எடுத்திருக்கோம். நமக்கு இது தெரிய வேண்டியது 1 inch. இது பின்பக்கம் ட்வைஸ் த வித் ஆஃப் த ஓப்பனிங். ஓப்பனிங்கோட வித் என்னன்னா 1 inchன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனா இருக்காது, இதோட அந்த ஸ்ட்ரிப் வெளியில டெக்கரேட்டிவா தெரியுறது. இப்போ வந்து நீங்க டெக்கரேட்டிவா வேற ஃபேப்ரிக் கூட எடுத்துக்கலாம், இல்ல சேம் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இதுல இல்லைன்னா இது என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஏதாவது பட்டன்ஸ் வச்சு காட்டியும் நீங்க பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இது எப்படி வந்ததுன்னா இந்த 3 inch இப்படிதான் வந்தது. 1/2 inch ஓப்பனிங். இப்ப இதை டபுளா ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு 1 inch போய் 1 inch தான் வரும். வெளியில தெரியுறது 1 inch தான். சரியா? ஓகே, இப்படிதான் இந்த 2 ஸ்ட்ரிப் 2 பக்கம் வச்சு தைக்க போறோம். ஓகே, அப்புறம் இதை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு, சாரி ரைட் சைடு இல்ல, இந்த மார்க்கிங் வந்து ராங் சைடுல நீங்க பண்ணிருக்கணும். ரைட் சைடுக்கு வரும்போது இது வந்து ராங் சைடுன்னு வச்சுக்கோங்க. WS மார்க்கிங் அட் ராங் சைடு. அப்பதான் வந்து நமக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இது மட்டும் ராங் சைடுன்னு போட்டுக்கோங்க, ரைட் சைடுல மார்க் பண்ண வேண்டாம். இப்ப எனக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால நான் மார்க்கிங்க வேற பக்கம் மாத்தல, இதே பக்கத்திலேயே நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இங்க ஸ்டார்டிங் பிளேஸ்ல நான் வச்சுக்கிறேன். ராங் சைடு ஃபேசிங் ரைட் சைடு, ராங் சைடு ஃபேசிங் இந்த ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு. எப்பவுமே நான் வந்து ராங் சைடு ஃபேசிங் ரைட் சைடு அப்படின்னு சொல்றேன்னா முதல்ல சொல்ற ஸ்ட்ரிப் எதை குறிக்கும், உங்களோட மெயின் மெட்டீரியல், இந்த மெயின் மெட்டீரியலை குறிக்கும். ஃபர்ஸ்ட் வெறும் எப்பவுமே மெயின் மெட்டீரியலோட ராங் சைடு ஃபேசிங் ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு அப்படின்னு அவ்வளோ டீடைலிங்கா சொல்லாம ஈஸியா நம்ம சொல்றது எப்படி சொல்லலாம், ராங் சைடு ஃபேசிங் ரைட் சைடு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்ற ராங் சைடு மெயின் மெட்டீரியலையும், ரெண்டாவது சொல்றது இப்போ ஸ்ட்ரிப்பா இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு ஸ்லீவ் தைக்கலாம், ஸ்லீவா இருக்கும், அந்த மாதிரி ரெண்டாவது எதை வைக்கிறோமோ அதை வந்து ராங் சைடு ஃபேசிங் ரைட் சைடு அப்படின்றோம். சரியா? இப்போ வந்து ரைட்டும் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ரைட்டும் ராங்கும் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அது கவனமா இருக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், கரெக்டா இந்த 1/2 inch மார்க் பண்ணிருக்கோம்ல, வேணும்னா இதுலயும் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்லயும் 1/2 inch தெரியுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சிருக்க ஸ்ட்ரிப்லயும் நம்ம தைக்க வேண்டியது இந்த லென்த் ஆஃப் த ஓப்பனிங் வரைக்கும். இது வரைக்கும் வந்து இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு விட போறோம். இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட போறோம். சரியா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவேன், இந்த பக்கத்துல ஆப்போசிட்லயும் ரெண்டும் மீட் ஆகுற மாதிரி கரெக்டா அந்த சென்டர் லைன். ஓ, இங்கேயும் இதே மாதிரி இந்த இடத்துலயும் 1/2 inchல தான் தைக்க போறோம். மேலையும் 1/2 inch, அப்படியே 1/2 inchல. இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைன் எல்லாம் போடுறோம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு தைக்க தைக்க அது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். சரியா? இந்த லைன் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னா, இந்த ரெண்டும் ஒரே லைன்ல நீங்க தைக்கணும். இந்த லைனோட பேக் ஸ்டிச்சும் இந்த லைனோட பேக் ஸ்டிச்சும் ஒரே மாதிரி வந்து நிக்கணும். சரியா? அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, இப்போ நம்ம அதுல அப்படியே வச்சுட்டு ஸ்டார்டிங்ல பேக் ஸ்டிச், ஓகே. இதை வந்து நீங்க சாம்பிளா ஒரு தனியா ஒரு ஃபேப்ரிக்ல தச்சு பார்த்துட்டு மெயின் ஃபேப்ரிக்ல தைங்க. சரியா? சில நேரம் பார்க்கும்போது நான் சொல்லி கொடுக்கும் போது ஈஸியா தோணலாம், நீங்க தைக்கும் போது டிராபேக் வரலாம். சரியா? அதனால சாம்பிள் கரெக்டா இந்த இந்த ஸ்டிச் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா இந்த எல் மாதிரி இப்படி டர்ன் பண்ணிருக்கோம். இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம கரெக்டா பேக் ஸ்டிச் வந்து வரணும்.
இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கிங்க்கு நேராக வந்து ஸ்டிச்சை வந்து சின்னதாக கூட வச்சுக்கலாம். பேக் ஸ்டிச் இதோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கணும். சரியா? அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கத்துல பேக் ஸ்டிச், அதே மாதிரி பார்த்தோம்னா கரெக்டா இங்க வந்து எனக்கு ஒரு தையல் மேல நிக்குது. நான் அதை மட்டும் கொஞ்சம் தைச்சுக்கிறேன். மேல இருந்தே மறுபடியும் வரேன். ஓகே, இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம சென்டரா நான் என்ன பண்ண போறேன், இங்க உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த வி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இப்படி நேரா வரப்போறேன். இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, சென்டர். இங்க வந்து இந்த இடத்தோட முப்பாட்டிட்டு இப்படி ஒரு அந்த பேக் ஸ்டிச்சோட எண்டு வரைக்கும் போய் இப்படி ஒரு கட்டு. இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இதை வந்து நீங்க ரயான் ஃபேப்ரிக்கா இருந்தா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டுலாம் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆயிடும். அப்படியே பூ போல தைச்சிடணும் அடுத்தது தைக்கும் போது. இப்ப நம்ம கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே ரைட் சைடுக்கு திருப்பிக்கலாம். ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு சைடுல உள்ளது நீங்க இதை எப்படி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இப்ப என்னன்னா இந்த மெத்தடுக்கு பேரு கேப் மெத்தட். ஆல்ரெடி நம்ம வந்து கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் தைச்சோம்னா இந்த இது தைச்சிருந்தோம், குரோனான் அந்த பேக் கண்டினியூஸ் ஓப்பனிங். இப்போ வந்து அரை இன்ச் சீம் அலவன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒரு அரை இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்சுக்கு மேல கொண்டு வச்சிடணும். அப்ப ரா எட்ஜஸ் என்ன ஆயிடும்னா ரா எட்ஜஸ்லாம் உள்ள தள்ளிட்டு இது வந்து ஒரு கேப் மெத்தட். அப்படிமோ கேப்னா என்னன்னா அதை கவர் பண்ணிடுது, ஒரு கேப் மாதிரி. இது வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஆல்ரெடி அரை இன்ச்ல தைச்சிட்டோம், மொத்தம் 3 இன்ச், மீதி 2.5 இன்ச் இருக்கு. அதுல இப்ப அரை இன்ச் சீம் அலவன்ஸ் பேர போகுது. அப்ப மீதி 2 இருக்கு. 2 அப்படியே ஃபோல்ட் பண்றேன். சரியா? இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே இந்த ஓரமா நல்லா ஒட்டுனாப்புல தைக்கணும். சரியா? இப்ப ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு மேல வர மாதிரி அப்படியே தைக்கலாம். இப்ப இந்த ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு சைடா தள்ளிட்டு அப்படியே தைச்சுக்கிட்டே வரலாம். நான் கீழே வரும்போது சொல்றேன். சுருக்கம் எதுவும் இல்லாம இப்படி தைச்சுக்கிட்டே வரீங்க. இந்த சைடு இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் இப்படி தள்ளிட்டுடுங்க. இங்கே நாச்சிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாச்சிங்ல நம்ம அந்த பேக் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இந்த வி மாதிரி இந்த டர்ன் ஆகுறது அது இருக்கு, இந்த வி மாதிரி உங்களுக்கு வர்றது. இதையும் இங்க தள்ளிக்கோங்க. இந்த வெறும் இந்த ஃபேப்ரிக்ல மட்டும்தான் படணும். இதெல்லாம் தள்ளிக்கிட்டு கரெக்டா இப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில வந்துட போறேன். இப்படி நேரா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வெளியில வர போறேன். ஓகே, இப்போ இப்படியே ஸ்டிச் பண்ணி வெளியில வந்தாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் ஒரு சைடு தைச்சிட்டோம். இனி அடுத்த சைடு சேம் அதே மாதிரி 1/2 இன்ச் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இன்னொரு 1/2 இன்ச் இன்னொரு ஃபோல்டு கேப் மாதிரி ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு மேல வச்சு அப்படியே தைக்கிறேன். சேம் அதே மாதிரி என்ன பண்றேன், இந்த ஃபேப்ரிக் எல்லாம் இப்படி இங்க தள்ளிட்டு 1/2 இன்ச் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துக்கலாம். இந்த வி மாதிரி இருக்கிறத இங்க தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா
அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே தையல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதோட ராங் சைடு எது? இங்க ராங் சைடு, இது ராங் சைடு, இது ரைட் சைடு. பிளைன் ஃபேப்ரிக்கா இருந்தா நம்ம கண்டிப்பா எழுதி வச்சிருக்கணும், பிரிண்டட்னா நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நான் போடுற மாதிரி வச்சுக்கிறேன். நான் இப்படிதான் இந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளது மேல இருக்கணும். இப்போ ஹூக்கி வந்து இப்படிதானே போடுவோம் நம்ம. அப்ப இங்க ஹுக் அண்ட் ஐ தான் வைக்க போறோம், இப்படி போடுவோம். அப்ப இது மேல இருக்கணும், இது கீழே இருக்கணும். நம்ம மாத்தி வச்சிட்டோம்னா இப்படி வரும்ல, அதனால இப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னு ஓவர்லாப் பண்ணிக்கோங்க. அப்ப இதோட பேர் என்னன்னா ரைட் ஓவர் லெஃப்ட். ரைட் வந்து ஓவர் ஆகி லெஃப்ட்டுக்கு மேல இருக்கு. இந்த டேர்ம் என்னன்னா ரைட் ஓவர் லெஃப்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? எப்படி வச்சுக்கணும், நம்ம போடுற மாதிரியே வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு ரைட் ஓவர் லெஃப்ட், இது மேல இருக்கணும், இது கீழே இருக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இத இப்படியே மடிச்சும் இப்படி வச்சு தைக்கவும் செய்யலாம், இப்படியும் தைக்கலாம். ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே உள்ள தள்ளி விட்டுருங்க. உங்களோட இந்த ஃபேப்ரிக் இருக்கு பாத்தீங்களா, உள் பக்கமா எடுத்து விட்டுலாம். எங்க ராங் சைட்ல இதை எடுத்து விட்டுட்டு உங்களோட இந்த 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 இது இருக்குல்ல அதையும் பிடிச்சுக்கோங்க. ரைட் ஓவர் லெஃப்ட், இது மேல இருக்கணும், இது கீழே இருக்கணும். பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப தெரியுதா எப்படி வச்சிருக்கேன்னு. இந்த 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 வி மாதிரி இருக்குது, இங்க இருக்கு ஒண்ணு, இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. இது வந்து ஆப்டா கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. இந்த சைட் பார்த்தோம்னா இதையும் சரியா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேல வர இல்ல இந்த இந்த இடத்துல பின் போட்டுக்கோங்க, பெல் பின் போட்டுக்கோங்க. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி பெல் பின் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த பக்கமா பார்த்து தைக்க போறேன். இப்படி பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு. கரெக்டா அந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடுக்கு மேல இப்படி தைக்க போறேன். இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும் கரெக்டா. இப்போ வந்து கரெக்டா எந்த ஓட்டையும், இந்த ஸ்டிச் இந்த துணி மேல படக்கூடாது, இதுல மட்டும்தான் படணும், இங்கதான் படணும், இது மேலதான் படணும். இங்கேயோ இங்கேயோ பட்டதுன்னா பினிஷிங் வந்து நல்லா வராது. சரியா? நானு இங்க பேக் ஸ்டிச் நல்லா இதுக்கு மேல வச்சுட்டு இது வந்து அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதியை ட்ரிம் பண்ணிடலாம். சரியா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா இப்போ அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங். இந்த ஓப்பனிங் வந்து பண்ணின இடமே தெரியாத மாதிரி நல்லா நீட்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வேண்டாம், இப்போ நம்ம தைக்கும் போதும் ஃபுல்லா இதுக்கு பட்டன் தைக்கணும், எனக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ அதை நம்ம தைச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் தான் வேணும், இதுல இருந்து கட் பண்றேன். எனக்கு ஒரு ஹூக் மட்டும் வைக்கிற மாதிரி, இதுல அரேஞ்ச் தையலுக்கு போயிடும். அது போக எனக்கு வந்து இதுல பாதியோட, இதுல ஒரு ஹூக் வச்சா போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. அப்ப நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல இருந்து எதோட க்ளோஸ் பண்றீங்களோ இதுல வந்து ஒரு ரவுண்ட் பா மாதிரி கொடுத்துருங்க. இது வந்து ஆல்ரெடி இங்க ஒரு நமக்கு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அது மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருங்க. இந்த இடத்துல அப்படியே டாப் ஸ்டிச் மாதிரி, அது அப்போ அமுங்கிடும் உங்களுக்கு. இது போயிட்டு இங்கேயும் இந்த போல் இருக்கு பாருங்க, இந்த போலும் கன்சீல் ஆகுற மாதிரி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இல்லை நான் இதுல ஒரு டிசைன் மாதிரி நான் வந்து இப்படி ஒரு கிராஸ் மாதிரி கொடுக்குறேன்னாலும் கொடுத்துக்கலாம். சில இதுல நல்லா இருக்கும், சில இதுல நல்லா இருக்காது. இல்லைன்னா இதோட இப்படி வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ இவ்வளவுதான் ஓப்பனிங் இருக்கு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு வச்சா ஓப்பனிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு லென்த் ஓப்பனிங்.
பட் இது டெக்கரேஷனா வைக்கும் போது நல்லா இருக்கும்ல, வேற ஃபேப்ரிக்ல வைக்கிறீங்க, இவ்வளவு லென்த்தா வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஓப்பனிங் வந்து நம்ம பண்றோம். இப்போ நீங்க வந்து வேற மேல என்ன பண்ணா ஹூக் அண்ட் ஐ வைக்கணும். நீங்க நெக் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுதான் இந்த ட்ரெஸ்ல மெயின் இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து நல்லா இப்போ வந்து 2 விதமான நெக் சொல்லியிருக்கேன். பேசிக் நெக் லைன்ல என்ன டெப்த் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒன்னு 112 செஸ்ட் பிளஸ் 3/4 இன்ச் ஒன்னு சொன்னேன். இன்னொன்னு என்ன சொன்னேன், அந்த 112 செஸ்ட் பிளஸ் 3/4 இன்ச் வச்சோம்னா கம்பல்சரி ஓப்பனிங் வச்சாதான் தலை உள்ள போகும். இன்னொன்னு 112 செஸ்ட் பிளஸ் 2 இன்ச் ஆர் 3 இன்ச் சொல்லியிருக்கேன். அது வச்சோம்னா ஓப்பனிங் அவசியம் கிடையாது, நமக்கு ஓப்பனிங் இல்லாமலே தலையில போகும் நமக்கு. சரியா? இது வந்து டெக்கரேஷனாவும் நீங்க வச்சுட்டு ஆனா கம்பல்சரி சப்மிஷனுக்கு இது வச்சு ஆகணும். இதை லேர்ன் பண்றீங்க நீங்க. அடுத்தது நீங்க வைக்கிற ட்ரெஸ்ல வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்க டிசைட் பண்றதுதான். இப்போ நம்ம வந்து டாட் தைக்க போறோம். டாட் தைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். நான் மார்க்கிங் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறோம். பேப்பர் பேட்டர்ன்ல இருக்குது, அப்படியே இங்க ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டாட் இப்படி மேலையும் கீழையும் சேர்ந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒன் சைட்ல தெரிஞ்சாலே போதும். ஸ்டார்டிங்ல பேக் ஸ்டிச் போட முடிஞ்சா போடுங்க, அப்படி இல்லைன்னா உங்க ஸ்டிச்சை மிஷின்ல உள்ள தையலை சின்னதா வச்சுட்டு போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன 2 தையல் போட்டா 2ம் ஒரே மாதிரி போடுவோமாங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. அதனால நல்லா சின்ன தையலா வச்சு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு போதும். சரியா? இப்போ ஸ்டார்டிங்ல நான் சின்ன தையலா வச்சிருக்கேன். நல்ல ஓரமா எட்ஜில் இப்படி ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அப்படியே, ஏன்னா பென் வச்சு நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மேல தைக்கிறது ஈஸியா இருக்கும். மார்க் பண்ணாம இருக்கும்போது தான் அது எப்படி தைக்கணுங்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ நான் மார்க்கிங் மேலேயே இந்த பக்கம் தைச்சாச்சு. அதே மாதிரி இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி இப்படி திருப்பக்கூடாது. அப்படி கர்வா ஸ்மூத் கர்வா கொண்டு போயிட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு டாட் இதுல வரும்போது இப்படியே திருப்பிடணும். அதுல நிப்பாட்டி திருப்ப வேண்டாம். நம்ம இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இங்க வந்து ஒரு சில இடம் பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு இப்படி திருப்பிட்டா ஒரு மாதிரி குழி மாதிரி தெரியும். அந்த குழி வராத மாதிரி நீங்க வந்து தைக்கணும். அப்போ நல்லா கம்மியா தைச்சிட்டு போகணும். அப்படி தைக்கும் போது அந்த குழி மாதிரி உங்களுக்கு வந்து வராது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஷோல்டர் ஜாயினிங். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ்ல ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவுமே பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே தையணும். அப்புறம் அடுத்த ஷோல்டரும் அதே மாதிரி தைச்சிடலாம். ஷோல்டர் ஜாயினிங் பண்ணியாச்சு. அப்புறம் நெக் வந்து பண்ண போறோம். நெக்குக்கு 1.5 இன்ச் அகலத்துல ஸ்ட்ரிப் எடுத்தோம்ல, அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஜாயினிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3 ஸ்ட்ரிப்பா வெட்டி வச்சிருக்கோம். இதை 2 டைப்பா நம்ம எப்படி வந்து கிராஸ் பீஸை வந்து ஜாயின் கொடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ரைட்டும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். அப்போ இப்போ வந்து நீங்க வெட்டும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி கிராஸ் வந்து வருது. இப்போ 2 கிராஸும் ஒரே மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது கரெக்டா இருக்கும். இப்படி சில டைம் என்ன ஆகுனா ஒரு கிராஸ் ஒரு மாதிரி இன்னொரு கிராஸ் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப 2யும் ஒரே மாதிரி இப்படி வெட்டிக்கோங்க. இந்த கிராஸா ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க. ஓகே, இது இப்படிதான் வெட்டணும் அப்படின்னு இல்லை. ரொம்ப கிராஸா இல்லாம இந்த மாதிரி மீடியமா 45 டிகிரி வர மாதிரி. சில இதுல வந்து ஒரு இது இப்படி ரொம்ப இப்படி இருக்கும், ஒரு இது சின்னதா இருக்கும். இந்த 2யும் வச்சு ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம், ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். இப்படி வைக்கும் போது இது இப்படி இருக்கணும். இப்படி திருப்பினாதான் நம்ம ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் தைக்கும் போது ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். சரியா? இப்படி தைக்கும் போது இப்ப என்ன பண்ணோம்னா இந்த டிச்ல இருந்து இப்ப இந்த வி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வி இந்த டிச்ல இருந்து இங்க இந்த வி மாதிரி இருக்கு இந்த டிச் வரைக்கும் நம்ம தைக்க போறோம். ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ். இது வந்து கரெக்டா ஹாஃப் வரும் உங்களுக்கு. கரெக்டா இந்த டிச்ல இருந்து இந்த டிச் தைச்சோம்னா கரெக்டா இருக்கும். பேக் ஸ்டிச் அப்படியே வந்து நேரா இந்த வி மாதிரி இருக்க இந்த டிச்ல வந்து முடிக்கிறோம். இதுதான் இந்த 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 டர்னிங்க தான் டிச் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல இருக்கிறத இந்த வி மாதிரி நம்ம இந்த சைடு இருக்கிறத எப்படி கட் பண்ணிடலாம், இந்த சைடு இருக்கிறத இப்படி கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணோம்னா ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? இப்படி இருக்கும். இப்போ இது தைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, வரல அப்படின்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் லேர்னிங் டைம்ல என்ன பண்ணுங்க, ஏன்னா இதோட லுக் வந்து நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும், இது நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜாயினிங் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு இது ரொம்ப தெரியல எனக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருங்க, ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட், எல்லாம் ரைட் சைட் ஃபேஸிங் தான், ராங் சைட் தான் தைப்போம். அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ஈஸியா இருக்கும். பட் இதோட ஃபினிஷிங்கை விட அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்படி ரைட் சைட்ல நமக்கு வர மாதிரி. பட் ஆனா இது வந்து நல்லா இருக்கும். இதோட ஃபினிஷிங் இதை பார்க்கறதுக்கும் ஒரு தனி, நீங்க ஸ்டிச் பண்ணாலுமே இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா இருக்கும் இப்படி பண்ணீங்கன்னா. அப்போ கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலும் ஒரு சாம்பிள் மாதிரி தச்சு பாருங்க எப்படி பண்றோம் அப்படின்னு. அது மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இது 1.5 இன்ச் அகலத்துல உள்ள ஸ்ட்ரிப். சரியா? நீங்க சேம் கலர் ஃபேப்ரிக்கும் எடுக்கலாம், வேற கலர் கான்ட்ராஸ்ட் கலரும் எடுத்துக்கலாம். இது வந்து சேம் கலர் எடுத்தோம்னா இந்த பீஸோட பேரு பயாஸ் பீஸ். இப்போ இந்த பீஸோட பேர் என்னன்னா பயாஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இல்லைன்னா கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து பயாஸ் பீஸ் சொன்னேன், கிராஸ் பீஸ் சொன்னேன், பயாஸ் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிப்னு சொல்றோம். சரியா? 1.5 இன்ச் அகலத்துல எடுத்திருக்கேன். சேம் கலர்னா வெறும் பயாஸ் ஃபேஸிங் சேம் கலர் அப்படின்னா இதை வந்து ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு தைச்சு உள்ள திருப்பிடுவோம், வெளியில தெரியாது. சிலவங்க நம்ம ரெடிமேட்ல வாங்கும்போது இதை வெளியில தைச்சு திருப்புவாங்க, அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ராங் சைட்ல வச்சு தைச்சு ரைட் சைடுக்கு திருப்புவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நமக்கே சில நேரம் தோணும் இதை வெளியில தைக்க. நானே அதை மாதிரி நிறைய நேரம் தைச்சிருக்கேன். வேற கலர் வச்சு தைச்சாதான் வெளியில திருப்பணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபுல் மெட்டீரியலும் இப்ப இந்த பிளைனா இருக்கு, நெக்குக்கு மட்டும் வேற கலர் கொடுத்தா சில நேரம் ஆக்வர்டா இருக்கும், சில டைம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இதே ஃபேப்ரிக்க வெளியில திருப்பினா என்ன அப்படின்னு தோணும், அப்போ நல்லா இருக்கும். அப்ப அது பண்ணிக்கலாம். அப்போ சேம் கலர்ல எடுத்து உள்ள திருப்பணும் அப்படின்னா வெறும் பயாஸ் ஃபேஸிங். இதே இது டெக்கரேட்டிவா வேற கலர் எடுத்து பண்றோம்னா டெக்கரேட்டிவ் பயாஸ் ஃபேஸிங். ஃபேஸிங்னா என்னன்னா இந்த துணியை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போறோம். இவங்க வந்து சுருங்குவாங்க, இந்த நெக் வந்து சுருங்கும். எப்பவும் சுருங்காம மடிச்சு தைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்குதான் இதை ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு பயாஸ் ஸ்ட்ரிப். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் வச்சு தைக்க முடியாது, கிராஸ் பீஸ் வச்சு தைச்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இப்ப இதே மாதிரி கையில வச்சு தைக்கலாம், டெக்கரேஷனா வச்சு தைக்கலாம். பட் நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் இருந்தாலே ஓகே. ஏன்னா ஸ்லீவோட ஹெம்லைன் தைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட் ஓகே, ட்ரெஸ்ஸோட ஹெம்லைன் தைக்க ஸ்ட்ரைட் பீஸ் ஓகே. பட் ஒரு கர்வ் ஏரியா, இப்ப இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸா தைக்கிறேன்னா இங்க தைக்கிறதுக்கு ஒரு பயாஸ் பீஸ், கிராஸ் பீஸ் தான் வேணும் நமக்கு. பயாஸ்னா கிராஸ், டயகனல் பீஸ். சரியா? அப்ப டயகனலா எடுத்த ஃபேப்ரிக் தான் அந்த டயகனல் போற இடத்துல தைக்கிறதுக்கு சூட் ஆகும். நீங்க நெக் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸா இருந்தா உங்களோட ஸ்லீவ்லயும் இந்த பீஸ் வச்சுதான் தைக்கணும். இங்க தைக்கிற அதே மெத்தட்ல இங்க தைக்கணும். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், ராங் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு. நான் இதே ஸ்ட்ரிப்பை வெளியில திருப்பினேன்னா லைட்டா நெக் மட்டும் கிராஸா தெரியும், அதுவும் பார்க்க அழகா இருக்கும். அதை மட்டும் நான் மாத்தி காட்டுறேன். இப்ப நீங்க நம்ம பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது பண்ணோம்ல, இந்த லைன் இப்படி போட்டோம், இந்த லைன் இப்படி போட்டோம், அதே மாதிரி இதுல வந்து கிராஸா இருக்கிறதுனால கிராஸா வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது வெளியில தெரியணும் அப்படின்னா முதல்ல தைக்க வேண்டியது ராங் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு. சரியா? அப்ப ராங் சைடு திருப்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப 2 பக்கம் இருக்கு நமக்கு, ஒரு சைட்ல ஆரம்பிக்கலாம். ராங் சைட் ஃபேஸிங் ரைட் சைட்னா அப்ப முதல்ல சொல்றது பாடியை குறிக்கும், ரெண்டாவது சொல்றது ஸ்ட்ரிப்பை குறிக்கும். இப்போ பாடியோட அப்ப ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்றேன்னா, நான் முதல்ல ஸ்டார்டிங் இந்த கிராஸ் மாதிரி இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டா வெட்டிக்கிறேன். இதை ஸ்ட்ரெயிட்டா வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இங்க பாருங்க, கன்சீல். நமக்கு வந்து கன்சீல் எப்பவும் முக்கியம். ரா எட்ஜஸ் நான் இப்படியே வச்சு தைச்சேன்னா இதோட நூல் நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்க என்ன ஆகும், நூலா வர ஆரம்பிச்சோம். அப்ப என்ன பண்றோம், கன்சீலுக்காக ஒரு 1/2 இன்ச் வெளியில தள்ளி இப்படி பேக்ல மடக்குறோம். சரியா? ராங் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு நான் இப்போ ஒரு 1/2 இன்ச் வெளியில நீட்டி இப்படி வச்சு தைக்கிறேன். இது கன்சீலுக்காக. சரி, இப்ப 1/2 இன்ச்ல தைக்கிறேன். சரியா? ஏன்னா நெக்குக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம், 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இப்ப நானு 1/2 இன்ச்ல அப்படியே தைக்கிறேன். இதை தைக்கும் போது இந்த நெக். சரி, இப்போ நம்ம
என்ன பண்ணும், நெக்கையும் இழுக்க கூடாது, இந்த ஸ்ட்ரிப்பையும் இழுக்க கூடாது. இழுத்தீங்கன்னா சுருக்கம் வரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஹுக்வாம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுக்வாம் மெத்தட்னா என்னன்னா, இதை லூஸ் கொடுத்து தைக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வைக்கல, இப்படி வைக்காம கொஞ்சம் இப்படியே நான் விட்டுக்கிட்டேன். வேணுங்க ஃபேப்ரிக்க அதுவே எடுத்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தேவையானதை இப்ப நான் இப்போ 1/2 இன்ச்ல அப்படியே தைக்கிறேன். சுருக்கம் வர மாதிரி இருக்கும், சுருக்கம் இல்லாம சுருக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. வேணுங்க துணியை அது தானா எடுக்குது ஆட்டோமேட்டிக்கா. ரொம்ப சுருங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதை வந்து இது பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இழுத்து வச்சு இல்ல, கொஞ்சம் தள்ளி வச்சு. சரியா? ஸ்ட்ரைட்டா இருக்க இடத்துல எல்லாம் அந்த பிரச்சனை வராது. இந்த கிராஸ் திரும்புது இல்ல, அங்கெல்லாம் உங்களுக்கு அது வந்து தேவைப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே எங்கேயும் இழுத்து வச்சு தைக்காம, இங்க சுருக்கம் வருது பாருங்க, வந்தா பரவாயில்ல, அது அது வேணுங்க ஃபேப்ரிக் அதுவே எடுத்துக்கும். இதுதான் ஹுக்வாம் மெத்தட். ஒரு புழு ஹுக்குன்னா, ஹுக்வாம்னா என்னது, புழு, மண்புழு இருக்குல்ல, அதுதான் சொல்றோம். மண்புழு எப்படி போகும், இப்படி இப்படி போகும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பை இப்படி சுருக்கி கொடுக்குறோம், அது வேணுங்கிறத அதுவே எடுத்துக்கும். அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த ஸ்ட்ரிப்ல இருக்க அந்த ஃபேப்ரிக் கூட 2ஆ ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஜாயினிங் போட்டோம்ல அந்த இடம் அப்படியே 1/2 இன்ச்ல, சிலர் வந்து ஹாஃப்ல தைக்காம 3/8ல தைப்பாங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியா தைப்பாங்க. அதுவும் நல்லா தான் வரும். பட் நம்ம எப்பவுமே ஒரு பிகினருக்கு சொல்லும் போது ஹாஃப் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது பண்றோம். தைக்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியே தைச்சு இங்க வரும்போது பாருங்க, இங்க முடியும் போது அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்ல ஒரு ஃபோல்ட் பண்ணி தைச்சோம்ல, அதே மாதிரி இங்க இருந்து இந்த 1/2 இன்ச் இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல வருது இந்த ஜாயினிங். அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வெட்டுறேன். மீதியை வந்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் இருக்கிறத அப்படியே பேக்ல ஃபோல்ட் பண்ணி இதையும் இந்த மாதிரி இப்படி தச்சுட்டு இந்த ஓரத்துல இருக்கிறதையும் கட் பண்ணிடலாம், இந்த ஓரத்துல இருக்கிறதையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாயிடும் நமக்கு, அதனால. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட இந்த கிராஸ் பீஸ் வந்து இப்படிதான் நிற்கும். நீங்க தைச்சு வெளியில எடுத்தீங்கன்னா இப்படி நிற்கும். இப்போ இதை இப்படி மேல தூக்கிட்டுருங்க, இதையும் தூக்கிட்டுருங்க. சரியா? இப்படி நிற்கும், இப்படிதான் நிற்கும், இப்படிதான் நிக்கணும் அது தைச்சிங்கன்னா. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா நாச்சிங். இந்த கர்வ் இருக்க இடத்துல இந்த ஃபேப்ரிக்கை நம்ம இப்ப மடிச்சு தைக்க போறோம். அதுக்காக ஃபிளெக்சிபிள் ஆகுறதுக்காக என்ன பண்ண போறோம், இந்த சுத்தி இந்த 1/2 இன்ச் தைச்சோம்ல அந்த தையலுக்கு பக்கத்துல வரைக்கும் நாச்சிங் கொடுக்க போறோம். சரியா? இங்க எல்லா பக்கத்துலயும் பக்கத்துல ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் கேப்ல, ஸ்ட்ரைட்டா இருக்க இடத்துல ஒரு 1 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. கர்வ் வளையுது, உங்க நெக் வந்து எங்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குதோ அங்கெல்லாம் 1/2 இன்ச்சுக்கு ஒருக்கா நீங்க வந்து கட் கொடுத்துருங்க. இந்த கட் வந்து த்ரெட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் இருக்கணும். சரியா? த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது, த்ரெட்டுக்கு பக்கத்துல வரைக்கும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து டர்னிங் ஸ்டிச், முதல்ல ஒரு டர்னிங் ஸ்டிச் எதுக்குன்னா இந்த ஃபேப்ரிக் டர்ன் ஆகுறதுக்கு தான் கொடுக்க போறோம். அப்போ எந்த ஃபேப்ரிக் டர்ன் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஸ்டிச் கொடுக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த ஃபேப்ரிக்கோ எட்ஜ்ல வந்து ஸ்டிச் கொடுக்க போறோம். இங்க இங்க பண்ணும்போது இந்த ரா எட்ஜஸ்லாம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல ரா எட்ஜஸ், இந்த ஸ்ட்ரிப்போட ஃபேப்ரிக், நெக்கோட ஃபேப்ரிக் எல்லாமே உங்க கை பக்கம் இந்த பக்கம் வந்துடணும், எதுவும் இங்க வரக்கூடாது. இங்க வந்து வெறும் ஃபேப்ரிக் மட்டும்தான், உங்களோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஸ்ட்ரிப் எல்லாமே இந்த பக்கமா உங்களுக்கு திரும்பிடணும். சரியா? நீங்க மேல பார்த்து தைச்சாலும் கீழே அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கணும், இங்க உள்ள ஃபேப்ரிக் எல்லாம் இங்க வந்துருச்சு அப்படின்ட்டு.
ஏன்னா மேல பார்த்த மாதிரி தைக்கும் போது ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதனாலதான் இது மேல பார்த்த மாதிரி தைக்கிறோம். அப்படியே இப்படி ஸ்டிச் பண்ணி வெளில வந்துடலாம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி தைக்கணும். அது வந்து தைக்கும் போது கையில ஹெம்மிங் பண்ணிக்கலாம். பட் டெக்கரேட்டிவா பண்ணும்போது ஹெம்மிங் பண்ணா நல்லா இருக்காது. கண்டிப்பா மிஷின்ல தான் தைக்கணும். இப்போ நீங்க வந்து உள்ள ஃபேஸிங் பண்றீங்க, எனக்கு இந்த ஸ்டிச் வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து கையில ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. பிளவுஸ்ல எல்லாம் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கையில ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கையிலேயே தைச்சு விட போறோம். சரியா? ஏன்னா டெக்கரேட்டிவ் கண்டிப்பா மிஷின்ல தைச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ நான் இதை ஒரு ஸ்டிச், ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு. சரியா? இப்படி பண்றோம். இப்படி பண்ணிட்டு எல் ஸ்டிச் மாதிரி. இப்போ இந்த ஓரத்துல வந்து இந்த ஜாயினிங் வந்தது, அதனால எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தெரியுது. ஒரு ஸ்டிச், ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. இதுக்கு பேர் என்ன? டபுள் ஃபோல்டு. எல் மாதிரி ஆரம்பத்துல, இல்லைன்னா போலா தெரியும் நமக்கு. இது வந்துட்டு ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. ரொம்ப இழுக்க வேண்டாம். இது இந்த கர்வ் மாதிரி வருது பாருங்க, நெக் வளையுதா, அந்த இடத்த வந்து நீங்க முதல்லயே என்ன பண்ணிடுங்க, இப்படி வச்சு நல்லா இப்படியே புடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டிச் அதுக்கு ஏத்த மாதிரியே அப்படியே போடும். நீங்க இதை வந்து இப்படி வச்சு தைக்கும் போது கிடைக்கிற ஃபினிஷிங்க்கும் இந்த நெக்கை இது போற மாதிரியே அப்படியே வச்சு இப்படி புடிச்சுக்கிட்டு இப்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கையிலேயே இதை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பவே நல்ல நெக் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா கையில நீவி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சுருக்கம் எதுவும் இல்லாம நல்லா தைக்கும். இதையும் நல்லா இப்ப அத மாதிரி பின்னாடி போற ஃபேப்ரிக் இருக்கு பாருங்க, அந்த டேர்னிங்கையும் இப்படி இப்படியே போக விடாம இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கையை வச்சு இப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த வளைவு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் தைக்கிற அனுபவத்துல எனக்கு கிடைச்ச ரிசல்ட். நான் அப்படி பண்ணினப்போ எனக்கு நல்லா நீட்டா கிடைச்சது எனக்கு. இந்த ஸ்ட்ரைட்டா வர்றதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேர்னிங் வர்ற இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டா கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இங்கேயும் வளைவு இந்த பின்னாடி 1 இன்ச் கொடுத்தோம்ல, அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இப்படி வருது. நான் இப்படி இழுக்காம இப்படியே வச்சுக்கிறேன், கையில இப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டேர்னிங்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கையை வச்சே நீவி விட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்டிச்சை கொடுத்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு தையல் விழும். கொஞ்சம் அதே மாதிரி இந்த தைக்கும் போது இந்த மிஷினுக்கு இந்த ஊசிக்கு பக்கத்திலேயே இப்படி இப்படி மடக்க கூடாது. மடக்குனீங்கனாலும் உருளும். கொஞ்சம் இங்க தள்ளி இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான், பண்ணிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி பாருங்க, அதுக்கு தேவையானதை அதுவே திருப்பிக்கும். அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தெரியும், இதுல இது இருந்தாதான் வரும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா அதுக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்கும். அப்ப இதுக்குள்ளேயே இப்படி கையை வச்சு இப்படி இப்படி பண்ணோம்னா கஷ்டப்படும். அது கொஞ்சம் இங்க தள்ளி வச்சு பண்ணீங்கன்னா நல்ல ஈஸியா உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா தப்பு வரும் சில நேரம். சில ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, மேம் இப்படி இது பண்ணது அப்படின்னு. நம்ம இதெல்லாம் நம்மளோட ப்ராக்டிஸ்ல வர விஷயங்கள். டெக்னிக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சில டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஆன்லைன் இது தைக்கும் போதே சொல்லிடுறேன். ஆனா அதை தாண்டி நீங்களா ஃபீல் பண்ணி பண்ணும்போது, ஓகே இதை இப்படி கொஞ்சம் வளைக்கணும், இதை இங்க கை எப்படி பண்ணணும், இந்த டைரக்ஷன்லாம் நீங்களா கத்துக்க தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தனியா தெரியும். இப்ப நான் பண்ணும்போது ஸ்மூத்தா ஈஸியா பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அந்த வளைவு சுழிவு இங்க இப்படி பிடிச்சா நல்லா இருக்கும், இங்க இது இப்படி பிடிச்சா நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அப்ப இது பல முறை தைக்க போய் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்களும் நிறைய நேரம் தைக்க, ஐயோ ஒரு சின்ன தப்பு வந்தோன்னு அதை என்ன பண்ணணும், என்ன பண்ணா வரும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. சில டைம் நிறைய நேரம் தைக்க தானா அந்த இது வரும். சில விஷயங்கள் நம்மகிட்ட கண்டிப்பா கேட்டீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இங்க எட்ஜில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்த பின் போட்டுடலாம், ஏன்னா அந்த எட்ஜ் அழகா வரணும்ல, அதனால எட்ஜை வந்து ஃபர்ஸ்டே பின் போட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணிடலாம் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி.
அது மாதிரி இங்க வரும்போதும் இதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இந்த 2 இதுவும் ஹைட்டும் சேமா இருக்கா? சில இது மேல கீழே வரும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மடக்கி தைக்கணும். ஒரு சைடு நம்ம எல்லாரும் 1/2 இன்ச்சுன்னு சொல்லுவோம், 1/4 இன்ச்ல தைப்போம், இல்ல 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்ல தைப்போம், இல்ல ஒரு கோடு கூட ஒரு கோடு கம்மியா, இல்ல கட்டிங்ல. இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாருக்கும் வர்றதுதான். அப்போ அதை முடிக்கும் போது தைக்கிறத வச்சு சரி பண்ணலாம். கொஞ்சம் மேல கீழே தைச்சோம் அப்படின்னா அதையும் சரி பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நானாவே இருந்தா கூட சில நேரம் நான் வெட்டும் போது மேல கீழே வெட்டிடுவேன். அப்ப அதை வெட்டுனதை சரி பண்றது தைக்கும் போது ஃபைனலைஸ் பண்ணி சரி பண்ணிடுவேன். நான் இப்ப சில நேரம் இன்ச்சு டேப்பே இல்லாம வெட்டுறேன்ல, அப்படி வெட்டும்போது கொஞ்சம் சில எல்லா நேரமும் 1/2 இன்ச்சு ஷார்ப்பா வரும்னு சொல்ல முடியாது. சில டைம் மேல கீழே வரும். அப்ப நம்ம தைக்கிறதுல அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓப்பனிங் முடிஞ்சது, நெக் முடிஞ்சது. இப்போ நீங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இதே நெக்ல கிராஸ் பீஸ் வச்ச டெக்னிக்ல கையிலையும் வச்சு நீங்க தைச்சிடலாம். இன்னொன்னு வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டுக்கு ஆம்ஹோல் வெட்டாதீங்க. நமக்கு ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி வச்சு பண்ணும்போது இப்போ இந்த 1/2 இன்ச் முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா வச்சு ஆம்ஹோல் இந்த குடஞ்சி வெட்டுறது வெட்டாம விடுறோம்ல, அப்படி விடும்போது வெட்டாம விடும்போது அது கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல நமக்கு ஸ்கின் அந்த மாதிரி எல்லாம் தெரியும்ல, பல்ஜியா இருக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் மறைச்ச மாதிரி இருக்கும், கை மட்டும் தெரியும், செஸ்ட் கிட்ட எதுவும் தெரியாம இருக்கும். அப்போ ஸ்லீவ்லெஸ்னா XX' அது வேண்டாம். ஆமா, ஆம்ஹோல் வந்து கரெக்டா செக் பண்ணுங்க. half actual ஆம்ஹோல் பிளஸ் 1/2 இன்ச் கொடுத்தாலும் அதெல்லாம் வேண்டாம். வெறும் half actual ஆம்ஹோல் மட்டும் கொடுங்க. ஏன்னா அந்த லூஸ் வந்து வேண்டாம், ஆல்ரெடி அது ஓப்பன்ல தான் இருக்குது, அது வேண்டாம் உங்களுக்கு. அது இல்லாமலே நீங்க வந்து ஸ்லீவ்லாம் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் டைட்னஸ் வரும். ஸ்லீவ்லெஸ்ங்கும் போது ரொம்ப வராது. கரெக்டான half actual ஆம்ஹோல் மட்டும் கொடுங்க. ஏன்னா லூஸா இருந்ததுன்னா பாடி எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டான ஷேப்ல இருந்ததுன்னா தான் நமக்கு அந்த உடம்பு ரொம்ப தெரியாம சில நேரம் நம்ம கை கேப் வழியா உடம்பு தெரியும், அது வந்து நல்லா இருக்காது. அதனால அந்த இதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இப்ப நம்ம ஸ்லீவ் வைக்கலாமா? பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க. இப்ப நம்ம ஸ்லீவ் வைக்கலாமா?